நெய்வேலியின் என்எல்சியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரி கடத்தி கொலை செய்யப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், அந்த அதிகாரி யார்? அவர் எப்போது கடத்தி கொலை செய்யப்பட்டார்? விவரம். என்எல்சி வட்டம் 17 என்எல்சி குடியிருப்பில் தங்கி என்எல்சியில் மனிதவளத்துறையில் அசிஸ்டன்ட் பர்சனல் ஆபீசராக பணியாற்றுவர் அசோக்குமார். இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக தான் வசித்து வந்திருக்கிறார். தினந்தோறும் வேலைக்கு சென்று வந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 23/4/2018 அன்று இவர் காணாமல் போனதாக சொல்லப்படுகிறது. இவர் காணாமல் போன பிறகு இவரை இங்கே சென்றிருப்பார் என்று ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் விட்டுவிட்டார்கள். இந்நிலையில் அவரது சகோதரர் வில்லிவாக்கத்தில் அவரது சகோதரர் சதீஷ் என்பவர் அவர் என்எல்சி அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு இவரை கேட்டதற்கு இவர் பணிக்கு வரவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு 20/5/2018 அன்று நெய்வேலி காவல் நிலையத்தில் இது சம்பந்தமாக புகார் கொடுத்துள்ளார். போலீசார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். தனிப்படையும் அமைக்கப்பட்டிருந்தது. அவர் காணாமல் போன பிறகு கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் அவரது ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கப்பட்டு வந்தது. இதனால் காவல்துறைக்கு மேலும் சந்தேகம் அதிகரிக்க இவர் வேறு எதுவும் கடத்தப்பட்டாரா என்று தீவிரப்படுத்தினார்கள் கண்காணிப்பை. இந்நிலையில்தான் திடீரென ஒரு கும்பலை காவல்துறை கைது செய்தார். குறிப்பாக சுரேஷ், சதீஷ் ஆகிய இருவரை வேறொரு வழக்கில் கைது செய்த போது அவர்கள் இந்த தகவலை தெரிவித்தார்கள். குறிப்பாக இந்த அசோக்குமாருடன் இவர்கள் அனைவருமே மது அருந்தும் பழக்கம் வைத்திருந்தார்கள். மது அருந்த சமயத்தில் அசோக்குமாருக்கும் அந்த சுரேஷ் உள்ளிட்ட சிலருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அசோக்குமாரை கடத்தி குறிஞ்சிப்பாடு அருகே பெத்தான்குப்பம் என்ற இடத்தில் கொண்டு சென்று கொலை செய்து அங்கிருக்கும் மீன் குட்டையில் உள்ளே புதைத்து அந்த குட்டையை மூடிவிட்டதாக காவல்துறையிடம் தெரிவித்திருக்கார்கள். அதன் அடிப்படையில் காவல்துறை தற்போது அந்த இருவரையும் அழைத்து சென்று அவர் புதைக்கப்பட்ட இடத்தில் விசாரணை மேற்கொண்டுவார்கள். வருவாய்த்துறை அதிகாரி, காவல்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் அவரது உடல் உரிய அனுமதி பெற்று தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் அதிகாரிகள். இவர் கடத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் நெய்வேலி பகுதியிலும் குறிஞ்சிப்பாடு பகுதியிலும் ஏற்பட்டிருக்கிறது. சரண்யா.